நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரக சேர்க்கைகள் இந்த உலகில் நிகழ்த்தும் ஜாலங்கள் பார்க்க போகிறோம். கும்பராசியில் நடக்க போகுதுங்க. அப்போ கும்பராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்கு நடக்கும். ஏன் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது? இப்போ உங்கள் ராசிக்கு கும்பத்தில் இருக்கிற கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணுது? சார், ஒரு கிரகம் அள்ளி கொடுக்க காத்திருக்கு, ஒரு சில கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கையில் உலக அளவில் பார்த்துருப்போம். 5 கிரக சேர்க்கை தனுசில் நடக்கும்போது கொரோனா வந்தது. என்னங்க நல்லது சொல்லுங்கன்னு. அப்போ இதே மாதிரி நல்ல கிரக சேர்க்கைகளும் இப்போ வந்திருக்குது. 2ம் கலந்த கிரக சேர்க்கை. அப்போ பாதி விஷயத்துக்கு சூப்பராக கொடிகட்டு பணம் தரலாம். ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். விளையிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுமா ஆகாதாங்கிறதாங்க பிரச்சனை. ஃபஸ்ட்டு பார்ப்போமே. ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா, சார் திருமணம் இருக்கா இல்லையா, இது கூட்டு என்ற விஷயம் எப்படி இருக்குது, இணைந்து செயல்பட முடியுமா இல்லை, கௌரவமாக வர முடியுமா, கைப்பிடி நிலமாவது எனக்கு அமையுமா, இந்த மாதிரி கேள்விக்கு இந்த காலகட்டத்தில் விடை உண்டு. குறிப்பாக சார் வேலை விட்டுறலாம் போல் இருக்குது, வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் இருப்பவர்கள் ரொம்ப ப்ரெஷரில் சார் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலான் இருக்கோம். இதில் நிரந்தர வேலை கிடைக்குமா இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, இந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு தீராத புது வியாதி ஒன்று வந்திருக்கு. அதை போக்க இந்த காலகட்டம். அந்த வியாதி என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். யாரை கேட்டாலும், ஈவன் குழந்தைகள் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. சார் என்ன சார்னு, இதுதாங்க அந்த பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் தன் சொத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குமா எடுத்துக்காதா, அடகு வைத்த பொருளை மீட்க முடியுமா முடியாதா, திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஏன் திருமணம் வரைக்கும் போய் நின்னது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சம்பாரித்து வேலையாட்டும் கடனை அடைச்சிட்ருக்கேன், நான் மீண்டு வரலை. குழந்தை இல்லாத எண்ணிக்கை இன்றைக்கி கோயிலில் இருக்கிற நிகரான கூட்டம் ஐவிஎஃப் சென்டரில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது? எப்படி மாற்றம் பண்ணலாம்? சார் சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டேது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் முயற்சி பண்ணுறேன், என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே, கௌரவம் இல்லையே, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிற்கணுமே என்கிற போராடுற எண்ணங்கள் இந்த ராசிக்கு இருக்குது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் 4 கிரக சேர்க்கையில் 11ஆம் இடத்தில் காலப்புருஷனுக்கு நடக்கும் காலகட்டத்தில் அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுங்க, டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. சார் இந்த காலகட்டத்தில் நம்ம பல விஷயத்தை சாதிச்சுக்கலாம். ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். சார் இதை விட்டுருங்க, இதை வேண்டாம், இதை விட்டு வெள்ளைக்கு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை சொல்லுவாங்களே கிரிக்கெட்டில் வெல் லெஃப்ட் விடுற மாதிரி விட்டுட்டோம், அது பாட்டு போட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சூரியன், செவ்வாய், ராகு இந்த காலகட்டத்தில் ரயில் சம்மந்தப்பட்டதை நம்ம கேட்க போகிறோம். மலை பிரதேசத்தில் நடக்கிற விஷயம் இருக்குது. அரசியல் சட்டத்திட்டங்கள், உலகில் வெப்பம் சம்மந்தப்பட்ட எரிமலை குழம்பு சொல்லுவோம், அங்கங்கே தீப்பிடிச்சி எறிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் மைனஸ். அப்போ மக்களாகிய நமக்கு அரசுக்கு எதிராக செய்கின்ற விஷயம் சக்ஸஸ் ஆகும். மக்கள் போராட்டங்கள் இதாகும். நம்ம நகை விலை கூடுது, கவர்மெண்ட்டில் நிறைய டேக்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ அதுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிற காலகட்டங்கள். அப்போ இதே இது ஒரு மனிதனுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட கேன்சர் சம்மந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் மாற்று வைத்தியங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கு இல்லையா? இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மொத்தம் உலக அளவில் மாறுதல் நடக்கிறது. நம்ம ராசிக்கு என்ன நடக்குது, நம்ம குடும்பம் அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைகிறது என்ன, ஜெயிச்சிருவேனா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்கு இதோ வீடியோ. சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கைகள் செய்யும் யோக பலன்கள். பொதுவாக அவங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் நடக்குதுங்க. சார் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் நடக்கிற விஷயத்தை பார்ப்போம். முதல்ல மிதுனம் அப்படின்னாலேங்க மற்றவர்களும் கலகலப்பாக இணைந்து செயல்படும் ராசிங்க. இவங்களுக்கு கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் கூடவே பார்த்திங்கன்னா அறிவில் பெஸ்ட்டு இந்த ராசி. ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் சொல்வதற்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ண திறமை உள்ள ராசி. சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு ஜட்ஜிங் ஈஸியாக இருக்கும். இந்த ராசிக்கு எப்போவுமே ஒரு உள்ளுணர்வு உணர்த்திக்கிட்டே இருக்கும். இவங்க ஒன்று புத்தகம், இல்லைன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு மொபைல் ஃபோன், ஹெட்செட்டு, மியூசிக்கு. இந்த ராசிக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ, மியூசிக் புத்தகங்கள்லாம் இருந்தால் இவங்களுக்கு உற்ற நண்பனாக இருப்பாங்க. இவங்களுக்கு எப்போவுமே வீடு, இடம், வண்டி, வாகனத்தில் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. நிறைய பேர் சொத்து வாங்கினதுக்கப்புறம் புகழ் பெறுவாங்க. நிறைய மிதுன ராசிகள் சொல்லுவேன், ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு பைக்காவது வாங்காமல், பைக் வாங்கினதுக்கப்புறம் ஒரு லைஃப்பில் சேஞ்ச், கார் வாங்கினதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச், இடம் வீடு வாங்கினதுக்கப்புறம் சேஞ்ச், அப்படி படிப்படியாக வருவாங்க. கடன் கரெக்டாக பயன்படுத்துகிற மிதனம் ஜெயித்து கொண்டே இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 11ங்க கடனில் தான். ஆனால் அது எதிரி தான். இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய், எதிரி என்ற கிரகம். அதை கரெக்டாக டீல் பண்ணணும், அப்படி ஜெயித்து கொண்டே இருக்கும். இந்த ராசிக்கு எப்போவுமே இந்த ராசி கலகலப்புன்னு சொன்னோம். இணைந்து செயல்படுதல் திறமையான ராசி. இந்த ராசிக்கு இந்த 9ஆம் இடத்தில் நடக்கிற உங்கள் ராசி அதிபதி எங்கே இருக்கா, உங்கள் கூட சூரியன், செவ்வாய், ராகு. முதல்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மன தன்னம்பிக்கை ஏற்படுகிற காலகட்டங்கள். குழப்பத்துக்கு விடிவு காலம் வரும். இத்தனை நாளாக சார் ஒரு பயந்துகிட்டே இருந்தால் திடீர்மா நல்ல விஷயம் நடந்துச்சு. அப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா மனதில் இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும்.
ராசிக்கு ஃபஸ்ட் விஷயம் சார் வேலையை பற்றி பேசுவோம். சார் வேலை இருக்கா இல்லையா, வேலையில் என்ன பண்ணலாம், வேலையில் சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா, இது மாதிரி பல கேள்விகள். குறிப்பாக வேலையில் இருந்துட்டு படிப்படியாக மேலே க்ரோத் ஆகி வந்துட்டுருக்கேன். மேலே இருக்கிறவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, என்னை டாமினேட் ட்ரை பண்ணுறாங்க சார். நான் பண்ண ஒர்க்குக்கு அவங்க பெனிஃபிட் எடுத்துக்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது எப்படி சார், இந்த மாதிரி ஒர்க் இருக்கு இல்லையா, அதற்கு நல்லவ யார் கெட்டவ யார், மேலதிகாரிகளுக்கு புரியுங்க, நீங்கள் ஜெயிச்சு வர போகிறீங்க. அப்போ சுப காலகட்டம் வந்து விட்டேன். குறிப்பாக அந்த நேரத்தில் நான் சாய்பாபா வழிபாடு, பைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க, இந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. சார் திருமணத்துக்கு சொல்லுங்கள் சார், திருமணம் இருக்கா இல்லையா, நாங்கள் என்ன தான் பண்ணுறது? பொதுவாக உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். திருமண காலகட்டத்துக்கு திருமணமே இல்லை என்றவங்க ஏன் ரொம்ப வயசானவங்களுக்கு திருமண வாய்ப்பு வருது. குரு பலன் உங்கள் ராசிக்கு இருக்கும் காலகட்டத்தில் திடீர் வாய்ப்பு, திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கும். சார் நாங்களே எதிர்பார்க்கல, திடீர்னு வந்துருச்சு, திடீர்னு வராங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இன்னும் டைம் சிந்திக்க கூட டைம் இருக்காது. சார் எதாவது பண்ணலாமா வேண்டாமா, நல்லா தான் விசாரிக்க. ஆனால் இந்த ராசியில் கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிக்கணும். ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா ராகுவோட இருக்குது, சுக்கிரன் என்ற சனியோட இருக்குது. இந்த கிரகங்கள் ராகு கேது இந்த கிரகத்தோட பிடியில் இருக்கும்போது வரனை விசாரிக்க வேண்டும். இப்போ 9ஆம் இடத்தில் தன் இருக்கும்போது தொலைதூர பயணங்கள், ஆன்மீக குரு சிந்தனைகள் அனைத்தும் சுபம். ஆனால் தந்தை அப்பாவுக்கு எப்படி இருக்குது, கவனம். அம்மாவுக்கு 4ஆம் அதிபதி எங்கள் தாய் தந்தையர் உடல்நிலையும் உங்கள் உடல்நிலையும் கவனமாக பார்த்துக்கணும். எடுத்தோன்னே சொல்கிறேன் சார், ஹெல்த் விஷயம் ரொம்ப கவனிச்சிக்கணும். ரொம்ப அது வெப்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், ஹீட்டு சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கணும். ஒரு சில டேப்லெட்லாம் தெரிஞ்ச டேப்லெட்டை சாப்பிடணும், மருந்து அட்டை மாறி வந்திருக்கும். இதெல்லாம் இத்தனை நேரம் சொன்னது நல்லது, இது கவனிக்க வேண்டியது, இதையும் சொல்லி தானே ஆகணும். இந்த டேப்லெட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து தான் சாப்பிட்ணும். வீட்டில் கரெக்டாக ஹீட் இருக்கா, வெளியே போகும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கிற ஒயரிங்லாம் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தாங்க போகணும். இதுதாங்க உண்மை. சரி, அப்போ சின்ன சின்ன கவனிப்பும் தேவை. சார் பிஸ்னஸ் எப்படி இருக்குது? சார் பிஸ்னஸ் கோல்டன் டைம். பிஸ்னஸில் என்னங்கன்னா 10ல் சனி பகவான் கூட சுக்கிரன் வேறு, மனசுக்கு பிடித்தவர், இறை அருளால் தொழில் அற்புதமாக இருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா சார் லாபங்கள்னால் என்னென்னு இப்போ தான் சார் பார்க்குறேன். இத்தனை நாளாக சார் காசு என்னன்னே தெரியல, வந்த காசு விரயம் பண்ணிட்டே இருந்தேன், காசை அள்ளி போட்டுட்டு இருந்தேன், மீண்டும் எடுக்கலையே அப்படிங்கிற வந்தவங்களுக்கு இப்போ தான் திருப்பி சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. 10ல் இருக்கிற கிரகங்கள் யோக காலகட்டம் சார் டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு. கொஞ்சம் விளம்பரங்கள் வேலையாட்கள் மட்டும் கரெக்டாக தான் ஜெயிச்சிருக்கீங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் சார் வெளிநாட்டில் படிக்கலாமா, உள்ளூரில் படிக்கலாமா, எங்கே படித்தா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு இருக்கும். என்ன சப்ஜெக்ட் எடுக்கலான்னு இந்த குழப்பிக்கிற இதாக இருக்கும். டிப்ளமோ போகலாமா, இல்லை காலேஜா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, இன்ஜினியரிங்னா பணம் இப்போயே கட்டிடலாமா, இல்லை என்ட்ரன்ஸு கிடைக்குமா, இல்லை விஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கிடைக்குமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இது மாதிரி தாங்க பல சிந்தனை வந்துட்டுருக்கும். சரியாக பார்த்து தான் எடுக்கும். பொதுவாக இந்த நேரத்தில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனிக்கணும். காதல் கைகூடுற அம்சமாக இல்லை, ஆனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. காதல் விஷயத்தில் கவனம். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு இருந்து திரிகோணத்தில் இருக்கும்போது குழந்தைக்கு சூப்பராக இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு. கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்டு அருமையாக இருக்குது. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னது கவனிச்சுக்கோங்க. இந்த ராசி வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போக வேண்டிய காலகட்டம். நிறைய பேர் லாங் ட்ரிப் போகிறவங்க இன்ஜினை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் வாட்டர் தண்ணி இருக்கா, கூலண்ட் இருக்கான்னு பார்த்துக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னால் உலக அளவிலே வெப்பங்கள் அதிகரிக்கிறது, கொஞ்சம் கோபங்கள் அதிகரிக்கிற காலகட்டங்கள். மனதை பக்குவமாக பார்த்துக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். சார் இந்த இதில் நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க, நிச்சயமாக ஜெயிச்சு வருவீங்க. நல்ல விஷயம் அத்தையும் பயன்படுத்திங்க, தவறானதை மட்டும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஜென் நேர்களே, இப்போ பார்த்தீங்களா அந்த அத்தனை ராசி ரீதியாக பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது சார் நான் ஜெயிச்சிருவேனா, என்ன மணிவாளிகள் சார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுங்க. தீர்வு இல்லாதல்ல, என்ன பரிகாரமோ தக்க விஷயங்கள் செய்தால் கோயில் ரீதியாக, கோயில் வழிபாட்டு ரீதியாக, எந்த காலகட்டத்தில் ஜோதி ரீதியாக சொல்லும்போது இந்த நேரத்தில் பஸ் வரும் ஏறிக்க, இன்றைக்கி மழை வரும் கொடை எடுத்துக்க, அந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும். யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியுற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் முறையில் உங்களுக்கு தரப்படும். ஒரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் ஜோதிடம், அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிறதுக்கு உண்டான எழுதப்பட்டது. எளிமையாக இந்த ஜோதிடம் படி தான் கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், அடிப்படை விஷயங்கள் நிறைய, ஈவன் பெண்கள் நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியிருக்காங்க. அதான் சிறப்பு. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு பயன்படுத்தும். இப்போ ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக சொன்னது ஒரு 30-40%. ஜாதக ரீதியாக பார்த்து சரியான பயன்படுத்த சார், குழந்தை ரீதியாக, திருமண ரீதியாக,
வேலை வாய்ப்பு, சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு, நானும் சமூகம் அந்தஸ்தில் பெரிய உயர் பதவி வர, எனக்கு இருக்கிற சிக்கல்லேருந்து மீண்டு வர, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வர வழி பிறக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ரைட். யாருக்காவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.